என் அன்பு குழந்தையே, நீ உண்மையிலேயே யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த உலகம் உன்னை பற்றிச் சொல்வதையோ அல்லது உன்னுடைய தற்போதைய கடினமான சூழ்நிலைகள் உன்னை எப்படி உணர வைக்கின்றன என்பதையோ வைத்து உன்னை நீ ஒருபோதும் எடை போடாதே. என் கண்களில் நீ யார் என்பதை நான் இன்று உனக்கு தெளிவாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். இன்று காலை நீ உறக்கத்திலிருந்து கண்விழிப்பதற்கு முன்பே உன்னுடைய அடையாளத்தை பற்றிய ஒரு அற்புதமான ரகசியத்தை உனக்கு தெரிவிக்க நான் உன் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். நீ உன்னை பற்றி நினைப்பதை விட நீ ஒரு மகா தைரியசாலி என்பதையும் உனக்குள்ளே இருக்கும் ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட்டுள்ளாய் என்பதையும் நீ உணர வேண்டும். உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத பல மகா திறமைகள் உனக்குள் புதைந்து கிடக்கின்றன. உன்னை படைத்தபோது நான் உனக்குள் வைத்த அந்த உண்மையான உன்னத மனிதனை உனக்கு காட்டப்போகிறேன். நீ யாரென்று இந்த உலகம் முழுமையாக அறியும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. உனது பலவீனம் என்று நீ எதை கருதுகிறாயோ அதுவே உனது வாழ்வின் மிகப்பெரிய அடையாளமாக மாறப்போகிறது. இந்த உண்மையை உன் ஆத்துமாவில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நீ இப்போது சோர்வின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கு முன்னால் இருக்கும் சவால்களை பார்த்து, என்னால் இதற்கு மேல் முடியாது, என் எல்லை முடிந்துவிட்டது, என்னிடம் கொடுப்பதற்கு இனி எதுவுமில்லை என்று நீ நினைத்த தருணங்கள் பல உண்டு. அந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். உனக்கு தெரியாமலேயே உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தேன். நீ இன்னும் தளர்ந்து விழாமல் சுவாசித்துக் கொண்டு போராட்டத்தை தொடர்கிறாய் என்றால் அது உன்னுடைய சொந்த பலத்தினால் மட்டுமல்ல, அது உன்னால் உணர முடியாத என் பலம் உனக்குள் பாய்ந்து கொண்டிருப்பதாலேயே நடக்கிறது. உனது சக்தி முற்றிலும் தீர்ந்துவிட்டதாக நீ நினைத்தபோது நான் உனக்குள் ஒரு புதிய ஆற்றலை நிரப்பிக் கொண்டிருந்தேன். என் கிருபையும் வல்லமையும் பிரசன்னமும் உனது ஆன்மாவின் ஆழத்தில் உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றன. நீ தனியாக இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை ஆழமாக உணர்ந்து கொள். நான் உனக்காக எப்போதுமே அங்கே இருக்கிறேன். நீ உன்னையே பலவீனமானவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீ தடுமாறிய நேரங்களையும் தோல்வியுற்ற தருணங்களையும் உயிர் பிழைக்க போராடிய நாட்களையும் உன்னுடைய பலவீனத்திற்கு சாட்சியாக நீ பார்க்கிறாய். ஆனால் நான் அதே தருணங்களை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்கிறேன். உனக்கு வெற்றி என்பது சாத்தியமற்றதாக தோன்றிய போதும் தொடர்ந்து போராடிய ஒரு மாபெரும் போர்வீரனை நான் உன்னில் பார்க்கிறேன். விலகி செல்வது எளிதாக இருந்தபோதும் பிடிவாதமாக போராடிய ஒரு உறுதியான ஆன்மாவை நான் பார்க்கிறேன். கீழே விழுந்தும் மீண்டும் எழுந்த உன்னை காண்கிறேன். உடைந்து போன பின்பும் அந்த துண்டுகளை மீண்டும் இணைக்க என்னிடம் வந்த உன்னுடைய நம்பிக்கையை காண்கிறேன். இது பலவீனம் அல்ல, இதுதான் தூய்மையான தைரியம். இருள் உன்னை விழுங்க முயன்றபோது நீ அதற்கு இடம் கொடுக்காமல் நின்றாய். அந்த மன உறுதிதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. உன்னுடைய ஒவ்வொரு தழும்பும் உனது வெற்றிக்கான சாட்சி என்பதை மறந்துவிடாதே. தைரியம் என்பது பயமே இல்லாத நிலை என்று நீ நினைக்கலாம், ஆனால் அது தவறு. தைரியம் என்பது எல்லாம் சரியாக இருக்கிறது என்று பொய் சொல்வதோ அல்லது எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்திருப்பதோ அல்ல. உன்னுடைய கால்கள் உன்னை தாங்குமா என்று தெரியாத நிலையிலும் அடுத்த அடியை எடுத்து வைப்பதே உண்மையான தைரியம். உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் நீ தனியாக இருப்பதாக அலறும்போது என்னை நம்புவதே உண்மையான தைரியம். உனது குரல் நடுக்கமுற்று இதயம் உடைந்து போகும்போது நான் கேட்கிறேனா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தாலும் மெல்லிய குரலில் பிரார்த்தனை செய்வதே உன்னத தைரியம். நான் உன் ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உடைந்த இதயம் சொல்லும் அந்த சிறிய பிரார்த்தனை கூட என் காதுகளை எட்டி என் இதயத்தை அசைக்கின்றது. உன்னுடைய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் எனக்கு மிக முக்கியமானது. நீ காட்டும் இந்த விடாமுயற்சியே உன்னை பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும். உன்னுடைய முன்னேற்றத்தை நீ உனது உணர்ச்சிகளை கொண்டு அளவிடுகிறாய். உனது மனச்சோர்வு, உடல் சோர்வு மற்றும் மன உளைச்சலை வைத்து நீ தோல்வியடைந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் அந்த அளவுகோல்கள் தவறானவை. என்னை பொறுத்தவரை நீ பின்வாங்கவில்லை, நீ முன்னேறிச் செல்கிறாய். நீ வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் எதற்காக படைத்தேனோ அந்த உன்னத நிலையை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய். நீ தப்பிக்க விரும்பும் இந்த போராட்டங்களில்தான் உன்னுடைய மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செயல்முறை வலி மிகுந்தது என்பதை நான் அறிவேன். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் வலியை நான் உணர்கிறேன். உன்னை சுற்றியுள்ள எவருக்கும் புரியாத அந்த பாரத்தை நீ சுமக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நெருப்புதான் உன்னை புடமிட்டு தங்கமாக மாற்றுகிறது. சோதனைகளுக்கு நடுவில்தான் அசையாத நம்பிக்கை கட்டியெழுப்பப்படுகிறது. இந்த மாற்றத்தின் இறுதியில் நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுப்பாய். இந்த பாதை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நீ என்னிடம் பலமுறை கேட்டிருக்கிறாய். நான் ஏன் தடைகளை நீக்கவில்லை என்றும் நீ வருத்தப்பட்டாய். ஆனால் இலகுவான பாதைகள் உனக்கு தேவையான பலத்தை தருவதில்லை. சமமான சாலைகள் உனக்கு சகிப்புத்தன்மையை உருவாக்காது. உனது வாழ்வின் சௌகரியமான காலங்கள் உனக்கு நம்பிக்கையை கற்றுத்தராது. நான் உன்னை அழைத்து செல்லும் இடத்திற்கு தேவையான வலிமை உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கடினமான சூழல்களை நான் அனுமதிக்கிறேன்.
நான் உன்னை துன்புறுத்தவில்லை, மாறாக உன்னை தயார் செய்கிறேன். உன்னுடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீ கடந்து செல்லும் இந்த பள்ளத்தாக்கு உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே. உன்னுடைய பழைய தேவையில்லாத விஷயங்களை அகற்றிவிட்டு என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன என்ற உறுதியை உனக்குள் வளர்ப்பதே என் நோக்கம். இந்த உறுதிதான் உனது வாழ்நாள் முழுவதும் உனக்கு அஸ்திவாரமாக இருக்கும். உன்னுடைய கடந்த கால தவறுகளையும் தோல்விகளையும் நினைத்து நீ உன்னையே தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உடைந்த பொருட்களை அழகாக மாற்றுவதில் வல்லவன். சிதறிய துண்டுகளைக் கொண்டு ஒரு அழகான ஓவியத்தை என்னால் உருவாக்க முடியும். சாம்பலிலிருந்து அழகையும் துக்கத்திலிருந்து மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வருவேன். உனது கதையின் 2 அத்தியாயங்களை நான் மற்றவர்களுக்கு ஒளியைத் தரும் செய்தியாக மாற்றுவேன். எதுவும் வீணாகப் போவதில்லை. உனது வாழ்க்கையில் எதுவுமே மீட்புக்கு அப்பாற்பட்டது அல்ல. எதிரி உனக்கு தீங்கு செய்ய நினைத்த காரியங்களை நான் உனக்கு நன்மையாக மாற்றுவேன். உன்னை அழிக்க வந்த ஆயுதங்களை உனது வெற்றிக்கான கருவிகளாக நான் மாற்றுவேன். உன்னுடைய வலிக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, உன்னுடைய போராட்டத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. அது வெறும் உயிர் பிழைப்பது மட்டுமல்ல, அது உன்னை ஒரு உன்னத அதிகார நிலைக்கு உயர்த்துவதற்கான தயாரிப்பு ஆகும். நீ நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கும் அந்த விடியல் மிக அருகில் இருக்கிறது. உனது பிரார்த்தனைகளுக்கான பதில்கள் நீ நினைப்பதை விட மிக விரைவில் வரும். உன்னால் பார்க்க முடியாத ஆன்மீக உலகில் உனக்கான மாற்றங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. நான் உனக்காக திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையான சூழ்நிலைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். சரியான மனிதர்களை உன்னோடு இணைக்கிறேன். புதிய கதவுகளை திறக்கிறேன். உனக்கு தடையாக இருந்த அனைத்தையும் நான் அகற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் பொறுமையையும் நான் கவனித்தேன். மற்றவர்கள் யாரும் கவனிக்காத போது கூட நான் உன் அருகில் இருந்தேன். விரைவில் நீ உன் கண்களால் என் அற்புதங்களை காண்பாய். அப்போது உனக்கு புரியும், நீ கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் எவ்வளவு அவசியமானது என்று. அந்த வெற்றி களிப்பில் உனது பழைய துயரங்கள் அனைத்தும் மறைந்து போகும். கடந்த காலத்தின் தோல்விகளில் சிக்கிக் கொள்ளாதே. நீ செய்த தவறுகள் உனக்கான ஆசீர்வாதங்களை தடுத்துவிடாது. என்னை பொறுத்தவரை நான் உன் தவறுகளை மன்னித்துவிட்டேன், அவற்றை மறந்துவிட்டேன். இப்போது நீயும் உன்னை மன்னித்து முன்னேற வேண்டிய நேரம் இது. உன்னை வருத்தத்திலும் குற்ற உணர்விலும் சிறை வைக்க எதிரி முயற்சிப்பான். நீ தகுதியற்றவன் என்று உனது காதுகளில் அவன் ஓதுவான். ஆனால் அது பொய். உனது பழைய கரைகளை துடைத்துவிட்டு உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை நான் அளிக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய தவறுகளையே உன்னுடைய சிறந்த அனுபவங்களாக நான் மாற்றுவேன். எதையெல்லாம் இழந்தாய் என்று நீ வருந்துகிறாயோ அதைவிட மேலானவற்றை நான் உனக்கு தருவேன். உனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் முந்தையதை விட மிக சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு உன் பார்வையை முன்னோக்கி செலுத்து. என் அன்பு ஒருபோதும் மாறாதது. நீ எதை செய்தாலும் உனது மேல் நான் வைத்திருக்கும் அன்பு குறையாது. நீ தோல்வியுற்றாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னால் மீள முடியாது என்று தோன்றும் ஆழத்திற்கு நீ சென்றாலும் என் கரங்கள் அங்கே உன்னை தூக்க காத்திருக்கும். நான் உனக்கு ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, ஒரு தந்தையாகவும் நண்பனாகவும் இருக்கிறேன். நான் உன்னிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் இருக்கிறேன். உன்னுடைய பலவீனத்தை பார்த்து நான் சலிப்படையவில்லை, உன்மேல் இரக்கம் கொள்கிறேன். உன்னுடைய போராட்டத்தை பார்த்து நான் ஏமாற்றமடையவில்லை, உனது விடாமுயற்சியை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். நீ ஒவ்வொரு முறையும் சோர்வடையாமல் பிரார்த்தனை செய்யும் போதும் நான் உன்னை கொண்டாடுகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறு அடியும் எனக்கு முக்கியமானது. நீ எனக்கு மிக விலையுயர்ந்தவன். நீ எல்லாவற்றையும் உன் சொந்த பலத்தினால் செய்ய முயன்று களைத்து போய்விட்டாய். எல்லாவற்றையும் நீயே கட்டுப்படுத்த வேண்டுமென்று நினைக்காதே. உனது கவலைகளையும் பாரங்களையும் குழப்பங்களையும் என்னிடம் கொண்டு வா. நான் உனக்கு சுமைதாங்கியாக இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து பயணிக்க நான் உன்னை அழைக்கிறேன். நீ தனியாக சுமக்கும்போது அது பாரமாக தெரியும், ஆனால் என்னிடம் கொடுக்கும்போது அது இலகுவாக மாறும். உன்னால் முடியாததை என்னால் செய்ய முடியும். உனக்கு தெரியாத வழிகளை நான் காட்டுவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் பாரங்களை இறக்கி வைப்பது மட்டுமே. என்னிடம் வரும் எவரையும் நான் புறக்கணிப்பதில்லை. அமைதியாக இரு, நான் உனக்காக போர் செய்வேன். உனது இதயத்திற்கு தேவையான அந்த நிம்மதியை நான் இன்று உனக்கு வழங்குகிறேன். மனிதர்களால் மூடப்பட்ட கதவுகளை நான் உனக்காக திறக்கப் போகிறேன். நீ விண்ணப்பிக்காத இடங்களிலிருந்தும் உனக்கு வாய்ப்புகள் வரும். உன்னால் அடைய முடியாது என்று நினைத்த உயரங்களை நீ அடைவாய். உனக்கு தேவையான வளங்களை நான் மிகையாக வழங்குவேன். நிரந்தரம் என்று நீ நினைத்த நோய்களையும் வலிகளையும் நான் குணப்படுத்துவேன். எதையெல்லாம் இழந்தாய் என்று நீ கண்ணீர் விட்டாயோ அவை அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். செத்துப்போனதாக நீ நினைத்த உனது கனவுகளுக்கு நான் மீண்டும் உயிர் கொடுப்பேன். ஆனால் நீ உன் நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும். பலன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு சிறிய கீழ்ப்படிதலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ மறைமுகமாக செய்த நன்மைகளுக்கு பகிரங்கமான வெகுமதிகள் காத்திருக்கின்றன. நீ ஒரு பலி ஆடு அல்ல, நீ ஒரு வெற்றியாளன்.
நீ மற்றவர்களால் வெல்லப்படுபவன் அல்ல, சூழ்நிலைகளை வெல்பவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் அல்ல. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் அல்ல. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய், என் இறக்கைகளின் நிழலில் நீ மறைந்திருக்கிறாய். எனவே பயப்படாதே, கலங்காதே. உனது எதிர்காலம் உனது கடந்த காலத்தை விட பிரகாசமாக இருக்கும். உனது கதையின் மிகச்சிறந்த பகுதிகள் இன்னும் எழுதப்படவில்லை. உனது வாழ்வின் மிக உன்னதமான தருணங்கள் இனிமேல்தான் வரப்போகின்றன. உனது நம்பிக்கையை கைவிடாதே. நான் தொடங்கிய இந்த நல்ல காரியத்தை நான் நிச்சயம் முடித்து வைப்பேன். நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வரை நான் உன்னோடு இருப்பேன். உன்னுடைய போராட்டத்திற்கு இன்னொரு நோக்கமும் உண்டு. நீ கடந்து வரும் இந்த பாதையின் மூலமாக பலருக்கு நீ ஒரு நம்பிக்கையாக மாறப்போகிறாய். உன்னுடைய விடுதலை மற்றவர்களை விடுதலை செய்யும். உன்னுடைய சுகம் மற்றவர்களுக்கு சுகத்தை தரும். நீ எப்படி தோல்வியிலிருந்து மீண்டு வந்தாய் என்பதை சொல்லும்போது அது பலருடைய தற்கொலை எண்ணங்களை தடுக்கும். உன்னுடைய விடாமுயற்சியே நான் இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரமாக இருக்கும். அதனால்தான் எதிரி உன்னை இவ்வளவு கடுமையாக தாக்கினான். உனது மூலமாக நடக்கப் போகும் அந்த பெரிய காரியங்களை அவன் அறிந்திருக்கிறான். நீ மற்றவர்களுக்கு ஒளியாக மாறப்போவதை தடுக்கவே அவன் முயன்றான். ஆனால் அவன் தோற்றுப்போனான். நீ இன்னும் உறுதியோடு நிற்கிறாய் என்பதே உனது முதல் வெற்றி. உன் சாட்சி உலகறியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. வழி தெரியாமல் திகைத்து நிற்கும் இடத்தில்தான் நான் புதிய வழிகளை உருவாக்குவேன். தர்க்க ரீதியாக சாத்தியமில்லை என்று தோன்றும் காரியங்களை நான் உனக்காக செய்து முடிப்பேன். உனது புத்திக்கும் எட்டாத ஆச்சரியங்களை நான் நிகழ்த்துவேன். நதிகளில் வழியையும் வனாந்திரத்தில் பாதையையும் நான் உண்டாக்குவேன். மற்றவர்கள் கைவிட்ட இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்துவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை தொடர்ந்து வருவது மட்டுமே. நான் சொல்லும்போது நில், நான் சொல்லும்போது நட. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தரும். உனது தேவைகளை நான் அறிவேன். அவற்றை சரியான நேரத்தில் நான் சந்திப்பேன். நீ எதற்கும் கவலைப்படத் தேவையில்லை. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். இப்போது நீ உணரும் அழுத்தம் தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. உன்னை அழிக்க அல்ல, உன்னை தூய்மைப்படுத்தவே இந்த நெருப்பு அனுமதிக்கப்பட்டுள்ளது. உனக்கு தரப்போகும் பெரிய ஆசீர்வாதங்களை தாங்கும் தகுதியை உனக்குள் நான் உருவாக்குகிறேன். ஒரு சிறிய செடி மரமாக மாற வேண்டுமானால் அது பல பருவங்களை கடக்க வேண்டும். அதேபோலத்தான் உனது வளர்ச்சியும். உன்னுடைய பொறுமை, உன்னுடைய அடக்கம், உன்னுடைய அன்பு, இவை அனைத்தும் இந்த போராட்டத்தில்தான் முழுமையடையும். நீ முழுமையாக தயாரானதும் நான் உன்னை உயர்த்தும்போது யாரும் உன்னை தடுக்க முடியாது. அந்த பெரிய பொறுப்புகளை சுமக்க உனக்கு தேவையான முதிர்ச்சியை நான் இப்போது தந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த செயல்முறையை நம்பு. இது உனது நன்மைக்காகவே நடக்கிறது. முடிவு வரை உறுதியாக இருப்பவனே வெற்றியடைவான். நீ பாதி தூரம் வந்துவிட்டாய், இனி பின்வாங்காதே. உனது இலக்கு மிக அருகில் உள்ளது. ஓட்டப்பந்தயத்தில் இறுதி சுற்றில்தான் வேகம் அதிகமாக தேவைப்படும். இப்போதும் உனக்கு கூடுதல் பலம் தேவைப்படுகிறது. அதை நான் உனக்கு வழங்குகிறேன். சோர்ந்து போகும் நேரத்தில் என் வாக்குறுதிகளை நினைத்துப்பார். நான் சொன்ன எதையும் செய்யாமல் விட்டதில்லை. நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு காட்டிய தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். உலகம் உன்னை பார்த்து சிரித்தாலும் நான் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். நீ சாதிப்பாய் என்று எனக்கு தெரியும். உன்மேல் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. நீ எழுந்து நில், உனக்கான வெற்றியை கையகப்படுத்து. என் மகனே, மகளே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள். உன்னை நான் ஆழமாக நேசிக்கிறேன். உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். உனது இதயத்தில் நான் வைத்த ஒவ்வொரு கனவும் நிறைவேறும். தொடர்ந்து நம்பிக்கையோடு இரு, தொடர்ந்து என்னை பின்தொடர். உனது வெற்றி மிக அருகில் உள்ளது. சிறந்த நாட்கள் வரப்போகின்றன. உனது துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிர். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எப்போதும் மறக்காதே. நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். நீயே நிரந்தரம் இயேசுவே.